நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் சர்வதேச யோகா தின சிறப்பு செய்தி மலர். உடல் மற்றும் மனநலம் காப்பதில் யோகாவின் பங்கு குறித்த நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் புதுவை யோகாஞ்சலி நாட்டியாலயாவின் யோகா பயிற்றுனர் திருமதி தேவசேனா பவனானி. நேர்முகம் காண்பவர் செய்தி ஆசிரியர் திரு வி ரத்னம். நேயர்களே, இன்று சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது. இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இந்தியா உட்பட 192 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 200 கோடி பேர் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். புதுடெல்லி ராஜ்பத்தில் இன்று நடைபெற்று வரும் முக்கிய நிகழ்ச்சியில் சுமார் 35,000 பேர் பங்கேற்கும் மிக பெரும் யோகா குறித்த பயிற்சி நடைபெறுகிறது. நாடு முழுவதும் யோகா சிகிச்சை முறைகள், கூட்டு தியானம், கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலகிற்கு இந்தியா அளித்த மாபெரும் கொடை யோகா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உடல் நலத்தையும் மன நலத்தையும் பேணி காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் யோகா பயிற்சி பற்றி தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் புதுவை யோகாஞ்சலி நாட்டியாலயாவின் யோகாச்சாரிணி தேவசேனா பவனானி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க. யோகாவுடைய தோற்றம் நம்ம இந்தியாவில் இது பழங்காலத்திலே தோன்றுன்னு சொல்கிறாங்க. அதோடைய வரலாற்றை கொஞ்சம் சொல்ல முடியுமா? யோகா அப்படிங்கிறது நம்ம வேத காலத்துலேருந்தே இருந்திருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே சிவபெருமானே பார்வதிக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும், நம்ம பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பெருமான் அர்ஜுனருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியும் பார்க்குறோம். அதுமாதிரி ரொம்ப பழமையானது. அதுவும் அந்த யோகான்ற வார்த்தையே ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அதனால தான் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற அந்த இதுவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரத பிரதமரே ரொம்ப பிரம்மாண்டமான வகையில் எல்லாரையும் கொண்டாட வச்சிருக்காரு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த யோகாவில் எத்தனை ஆசனங்கள் இருக்குது? முக்கிய ஆசனங்கள் என்ன? ஆசனங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் 84 லட்சம் பேசியிருக்காங்க. எல்லா ஜீவராசிகளும் நம்மள எடுத்துனுடைய ஒவ்வொரு ஜென்மமே ஒவ்வொரு ஆசனா. இது அந்த மாதிரி நம்மளுடைய சேஜ் அப்படியோடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா முனிவர்கள்லாம் முக்கியமாக அந்த உட்கார்ந்த நிலையில் பண்ணுற ஆசனங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சில ஆசனாஸ்லாம் அப்புறம் ஆட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி அந்த மயூர ஆசனம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு. சில பேருக்கு சுவாச கோளாறு இருக்கு. சுவாசத்துக்கு மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன மேம்படுத்தணும் அப்படின்போது அவங்க அந்த பிராணாயாமா இன்னும் அவங்க நல்லா கற்றுக்கணும். ஏன்னா மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதில் கொஞ்சம் அவங்களோட கவனத்தை செலுத்தணும். முக்கியமான ஆசனாஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜீரணம் இதுக்கு அப்படின்போது அதுக்கு சில ஆசனாஸ்ன்னு பண்ணும்போது அது ஹெல்ப் ஆகும். ஏன்னா அந்த ஆசனாஸ் அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த ஆசனா ஒத்து வரும். அதே நிலையில் இருக்கிற வேற ஒரு ஆசனாவும் சில பேருக்கு ஒத்து வரும். அதனால் அவங்கவுங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பாடி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த ஆசனாஸை அவங்க முக்கியமாக ஒரு டீச்சர்கிட்ட இல்லை குரு கிட்டன்னு போய் கற்றுக்கணும். அதுவும் முக்கியம். ஏன்னா சில பேர் சிடி பார்த்துட்டு இல்லை புக்கை பார்த்துட்டு அப்படியே பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்தளவுக்கு நல்லதில்லை. நாங்கள் அறிவுரை கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு கற்றுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு நல்ல டீச்சரை பார்த்து நல்லா சொல்லிக் கொடுக்குறவங்கள பார்த்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய இதுக்குன்னு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்குன்னு சொல்லித்தரலாம். அந்த மாதிரி எதுவும் நிறைய இருக்குது யோகாவில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த உடல் நலத்தை பேணி காக்கிறதுல நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. கண்டிப்பாக இப்போ நடைப்பயிற்சி பண்றாங்க, பல்வேறு உடற்பயிற்சியெல்லாம் பண்றாங்க. இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சிக்கும் யோகா பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மற்ற பயிற்சிகள்ல இருந்து யோகா பயிற்சி எந்த அளவுக்கு மாறுபடுகிறது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது வாக்கிங்கோ நம்ம ஸ்விம்மிங் போகிறோமோ ஜாகிங் எல்லாமே நல்லதுதான். அதே வகையில் நம்ம பண்ணும்போது இது யோகாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணும்போது நம்ம எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம். அந்த எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதில் சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் உற்பத்தி பண்ணுறோம் கண்டிப்பாக. அதில் முக்கியமாக நம்ம ஆசனங்களை பிராணாயாமாவோட சேர்த்து பண்ணும்போது அதோட அவ்வளோ பலன் நம்மளுக்கு அதில் அளிக்கிறது. அதில் நம்மளோட சக்தியை சேவ் பண்ண முடியும்.
பேங்க்கில் நம்ம பைசா போட்டு சேவ் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல அந்த ஸ்கந்தான்னு சொல்லுவோம், பேஸ் ஆஃப் த ஸ்பைன் அந்த பகுதியை. ஸோ அந்த மாதிரி அது பேஸ் ஆஃப் த ஸ்பைன் வந்து அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுற இடம்னு சொல்லுவோம். அது மாதிரி எனர்ஜி வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கும். ஸோ சில பிராணாயாமங்கள் வந்து எனர்ஜியை மூவ் பண்ண வைக்கும், சில பிராணாயாமத்தில் நம்ம எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லாமே இந்த 3ம் கலந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யோகாவில் மட்டும்தான். இப்போ வந்து ரொம்ப வேலைப்பளு காரணமாக நேரம் குறைவாக இருக்கிற மக்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஆசனங்களை குறைந்தபட்சம் செஞ்சு அந்த உடல் நலத்தை பாதுகாத்தலாம் அல்லது மன நிலையை பாதுகாக்கிற மாதிரி சில ஆசனங்கள் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சூழ்நிலை அப்படி இருக்குது. அந்த நிலவரத்தில் கூட காத்தால எல்லாரும் எழுந்து நம்ம சூரியனை பார்க்குற மாதிரி அட்லீஸ்ட் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. முடிஞ்சால் ஒரு 6 ரவுண்டு கூட பண்ணலாம், கற்றுண்டு அதை முறையாக கற்றுண்டு ஒரு 6 ரவுண்டு அதை பண்ணலாம். இல்லை ஒரு 3 ரவுண்டாச்சும் முக்கியமாக அதை பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சியில் ஏதாவது ஒன்றுச்சாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 6 ரவுண்டு இல்லை 9 ரவுண்டு அந்த மாதிரி அதை பயிற்சி பண்ணிவிட்டு அந்த ஷவாசனன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆசனாஸு அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஆசனம் இல்லை 5 ஆசனம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் ஆனால் ஷவாசனா படுத்து இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணும்போது மூச்சோட சேர்த்து பண்ணணும், அப்போ தான் பலன் அளிக்கிறது. அதே வகையில் அவங்க வந்து கடைசியில் அந்த ஷவாசனா படுக்கும்போது தான் அதனுடைய முழு பயனை நம்ம அடையிறோம் யோகா பயிற்சியில். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 30 நிமிடங்களுக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். யோகா பயிற்சி பண்றதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா, அல்லது சில குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி யோகாவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குதா? அது நிபந்தனையும் இருக்குது சார். ஏன்னா வந்து நம்ம யோகான்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், அதில் வயது வரம்பே இல்லை. அம்மா வயிற்றில் இருக்கும்போதே நம்ம ஆசனத்தில் தான் இருக்கோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்கள் வளரும் போதே கூட கை குழந்தையிலேருந்து அதுங்க ஒவ்வொரு ஆசனாவுக்கு போயிட்டு தான் வருதுங்க. தவழும்போது கூட அந்த முட்டி போட்டு அதுங்க தவழறது கூட அது வந்து சதுர்பாத ஆசனால சதுர்பாத கிரியான்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி முதலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து வயது வரம்பே இல்லை அந்த நம்ம யோகா பண்ணுறதுக்கு. வயசானவங்களேருந்து எல்லாருமே எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். சில பேர் எனக்கு வயசாகிடுத்து நான் எங்கே இனிமே பண்ணுறது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்க வேண்டாம். யார் எந்த வயசுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சில இதில் அவாய்ட் பண்ணணும். கருத்தரித்த பெண்கள் இந்த யோகா பயிற்சி எல்லாம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அப்படின்னா எத்தனை மாதம் வரைக்கும் அவங்க பண்ணலாம்? அவங்க எத்தனை மாசம் எது இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள். ஏன்னா இப்போ பிகினிங்லலாம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அவங்களும். அதே சமயத்தில் மாதம் ஏற ஏற அவங்க சிலதெல்லாம் வந்து இந்த கவுந்து படுக்கிற ஆசனங்கள்லாம் பண்ணக்கூடாது. இந்த யோகா பயிற்சி செய்யும் போது ஜெனரலாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் ஏதாவது இருக்குதா? அதாவது அவங்க யோகா பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும் யோகா எப்பயுமே. அது நம்ம மார்னிங்கில் அந்த காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி அவங்க மார்னிங்கில் பண்ணலாம். முக்கியமாக பண்ணுறது கொஞ்சம் ஒரு காத்தோட்டமான நிலை, அந்த மாதிரி வெளி இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. வீட்டினுடைய மாடியில் அது மாதிரி இல்லை எங்கேயாவது ரூம் அந்த மாதிரி தான் இருக்குன்னா கதவை திறந்து வச்சுட்டு வெளிக்காற்று நல்லா வர்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துல பண்ணணும். முக்கியமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும். மாலையிலையும் பண்ணலாம். அவங்க பெஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைம்னு பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் டைம் தான். இந்த யோகா பயிற்சிங்கிறதும் தியான பயிற்சிங்கிறதும் என்ன வேறுபாடு? அந்த யோகான்றது பெரிய கடல். அந்த பெரிய கடலில் அந்த தியானமும் வந்து நம்ம எப்போ ஒரு உயரிய நிலைக்கு அடையிறோமோ அப்போ அந்த தியான நிலையை நம்ம அடையிறோம். சில பேர் வந்து யோகா அண்ட் மெடிடேஷன்றாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஏன்னா மெடிடேஷன்றதும் அதிலே யோகாவுடைய இதிலே தான் அம்சம் தான் அது. அதனால் வந்து இப்போ மகரிஷி பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம்னு பார்க்க போனால் அதில் பார்த்திங்கன்னா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான அப்புறம் சமாதின்னு கொண்டு போய் இது பண்ணியிருக்காரு. அவர் அந்த அம்சங்களில் அழகாக சொல்லியிருக்காரு அவருடைய யோக சுத்தத்தில் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தியானங்கிறது அதில் இருக்கிற ஒரு உயரிய நிலையை நம்ம அடையிறோம் இல்லைங்களா, அப்போ அதை தியானம் அப்படிங்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த யம நியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அம்சங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக நம்ம வளரும்போது சின்ன பசங்களுக்கு சொல்லுவோம், எடுக்காத, மற்றவங்க பொருளை எடுக்காத, திருடாத, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகா, அது மாதிரி பஞ்சயமாசு, பஞ்சநியமாசு, எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், நம்ம சௌச்ச சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே நல்லதை நினைக்கணும், அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அது மாதிரி பஞ்ச நியமாசுன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்க நம்மளுக்கு ஒரு கோயில் கட்டுற மாதிரி நம்மளோட ஒரு உயர்ந்த நிலையில் அது அடையும் போது அந்த தியான நிலையை போய் அடையிறோம். நம்ம இப்போ உள்ள வாழ்க்கை முறையிலேயே வேலைப்பளு காரணமாகவும் என்னமோ ரொம்ப கோபதாபங்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அல்லது மன அழுத்தத்தோடையே ஒரு விதமான ஒரு அன்ரெஸ்டாக இருக்கிறவங்க, சில பேருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வர்றதே கிடையாது. இந்த மாதிரி தூக்கமின்மையை போக்குறதுக்கும் கோபங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான சில ஆசனங்கள் இருக்குதா? அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்?
இந்த யோகாவில் வந்து எல்லா பயிற்சியும் பண்ணால் கூட இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோம். பிராணாயாமத்தோடு சேர்ந்து செய்யும்போது தான் ஆசனங்கள் அவ்வளோ பலன் அளிக்குதுன்னு சொல்கிறோம். அதுமாதிரி அந்த தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து அதில் சாண்டிங்கோ இல்லை நம்ம மூச்சு பயிற்சியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோ அதில் பண்ணும்போது நம்ம அதுலேயே நம்ம இன்னும் டீப் ஆகிறனும் போது தான் அந்த தியான நிலையை நம்ம அடையிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அந்த சாண்டிங் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம மைண்டில் ஒன்ற அளவுக்கு திருப்பி திருப்பி சித்த விருத்தி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மகர்ஷி பதஞ்சலி எழுதினா யோக சூத்திரம் அப்படின்னு படிக்கிறோம். அதுலேயே அதே மாதிரி தான் நம்ம தமிழ்லையும் திருமூலர் வந்து அட்டாங்க யோகம்னு அவர் எழுதியிருக்கார். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதே இதுதான், அந்த 8 நிலைகளை பற்றி விளக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கெட்ட எண்ணம் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரு மாதிரி அந்த டென்ஷனில் அப்படி வருது அப்படின்னா கூட அதை போக்குறதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல போடணும். நம்ம இல்லை இது நம்ம இது பண்ணி நினைக்கக்கூடாது தப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆப்போசிட்டு நம்ம பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிறாங்க அதை சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது. அதனால் அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அந்த ஷவாசனத்தில் படுத்து அந்த சில ரிலாக்ஸேஷன்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த சாந்தம் கிடைக்கும். நம்மளுக்கு எப்பயாச்சும் ரொம்ப இதுவான கூட நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னா சோர்வு அடைஞ்சிடும் அப்படின்னா சாதாரணமாக நம்மளே வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்போம் நம்மளாலே. ஸோ அந்த மாதிரி நம்ம யோகாலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த சவுண்ட்லாம் கொடுக்கறது இருக்குது. ரொம்ப பயனளிக்குது. நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன் இப்போ சொல்லப்போனால் ஜிப்மரில் 4-5 வருஷம் ரிசர்ச்சில் இது பண்ணும்போது யோகா தெரப்பி யோகா டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு 35,000 பேஷண்ட் இருப்பாங்க. வந்து அவ்வளோ நல்ல நிலைமைக்கு சில பேர்லாம் அந்த நிறைய நம்மளுக்கு நோய்லாம் கேள்விப்படுறோம். இப்போலாம் தேவையில்லாமல் நம்மளுக்கு நிறைய சின்ன வயசில் கூட எல்லாருக்கும் சர்க்கரை, ஆஸ்துமா, அந்த மாதிரி நல்ல ரத்த குழல் அடைப்பு அந்த மாதிரிலாம் வருது. இந்த இது வர்றது கூட இந்த நாளமில்லா சுரபி ஒர்க் பண்ணுறதுனால இந்த இதெல்லாம் வர்றோம். நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கூட நிறைய இந்த மாதிரி யோகா பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சில பேர் மாத்திரையை நிறுத்துகிற அளவுக்குலாம் இதுவாகிருக்காங்க, அந்தளவுக்கு க்யூர் ஆகியிருக்காங்க. ஸோ அது மாதிரி யோகாவில் ரொம்ப நம்மளுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய வகையில் எல்லா பயிற்சிகளும் அமைஞ்சிருக்கு. என்ன அவங்க விடாமல் அதை கொஞ்சம் டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி எழுந்தா நம்மளுடைய காலை கடன்கள் அப்படின்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி அவங்களுடைய இது நம்மளுடைய கடமை நம்மளுடைய இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து அதை டெய்லியும் ஒரு ரொட்டீனில் கொண்டு வந்துடும். 3 hours ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரெகுலாரிட்டி, ரிப்பிட்டிஷன், ரிதம் அந்த மாதிரி எப்போ நம்ம தொடர்ந்து அதை பண்ணுறோம் அப்படிங்கிறமோ பண்ண ஆரம்பிச்சிடணுன்றப்போ அந்த ரெகுலாரிட்டி ரிப்பிட்டிஷன் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப உதவுது. அதனால் சுவாமிஜி சொன்ன பிரகாரம் பார்த்திங்கன்னா அவர் எங்களுடைய குரு யோக மகர்ஷி டாக்டர் சுவாமி கீதானந்த் அவர் சொல்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா யோகா வந்து ஒரு வாழ்க்கை முறை. அதை வந்து தனியாக நம்ம யோகா பண்ணுறோம் அப்படின்றது நினைக்கக்கூடாது. நம்ம வாழற வாழ்க்கையே யோக வாழ்க்கை முறையாக வாழ்க்கை முறையாக எடுத்துக்கணும் அதை. ஸோ அது மாதிரி அப்படி தான் வாழ்ந்தாங்களே நம்ம பழமை காலத்தில் எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. இயற்கையை விட்டு நம்ம தனியாக போக போக நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டுருக்கு. அதனால் இயற்கையோடு ஒன்றி நம்ம எப்படி யோகாவை நம்ம வந்து அப்படியே வாழ்க்கை முறையாக நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம செழிப்பாக வளமாக சந்தோஷமாக இருப்போம். மொத்தத்தில் யோகா வந்து ஒரு வாழ்க்கை முறை இது வந்து பண்டைய இந்தியாவில் தொடங்கி இருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் இருந்து எல்லா நாடுகள்லையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற எல்லா வளர்ந்த நாடுகள்லாம் நம்ம பார்க்குது. நம்ம இந்தியாவை பார்த்து இது யோகா முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது சர்வதேச யோக தின விழாவாக ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த ஜூன் 21ஆம் தேதியை அங்கீகரித்துள்ளது. அதெல்லாம் நமக்கு பெருமை. இன்னும் யோக பயிற்சியின் மூலமாக நாம் உடலும் மனமும் வலுவான இந்திய சமுதாயத்தை உருவாக்க இந்த யோகா மிகவும் பயன்படும் என்று நம்புகிறோம். எங்களுடைய நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தின சிறப்பு செய்தி மலர். உடல் மற்றும் மனநலம் காப்பதில் யோகாவின் பங்கு குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் புதுவை யோகாஞ்சலி நாட்டியாலயாவின் யோகா பயிற்றுனர் திருமதி தேவசேனா பவனானி. நேர்முகம் கண்டவர் செய்தி ஆசிரியர் திரு வி ரத்னம். நிகழ்ச்சி அமைப்பு திரு சாபுக்குரியன் ஜான். அமைப்பில் உதவி இளஞ்செழியன். படைப்பு செய்தி பிரிவு.